அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் கூட்டமைப்பின் நட்சத்திர சுடர்மணி என்ற நிகழ்ச்சிக்கு இன்று கடவுள் வாழ்த்து மஞ்சுளா அசோக்குமார் மேடம் இன்னைக்கு கடவுள் வாழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. வாங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். கடவுள் வாழ்த்து. ஓம் விக்னேஸ்வராய நமக. மூஷிக வாகன மோதகஸ்தே ஷாமலதர்ண விலமித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்துதே. ஓம் சரவண பவ ஷண்முகா போற்றி போற்றி. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அல்வாய் குகனே. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் நட்சத்திர சுடர்மணி என்ற நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜோதிடர் தண்டபாணி ஐயா அவர்களை வருக வருவென வரவேற்கிறோம். இந்த ஜோதிட துறையில் இவர் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்தவராக இருக்காரு. ரொம்ப இவருடைய கருத்துக்களை நம்மளிடையே இன்னைக்கு பகிர்ந்திருக்காக இன்னைக்கு வருகை புரிந்திருக்கிறார். நலம் தரும் நாமயோகம் என்றதை பத்தி தலைப்புகளை பத்தி இன்னைக்கு நம்ம கிட்ட அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கிட்ட அவருடைய அனுபவங்களை எல்லாமே நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கிறதுக்காக வருகை புரிந்திருக்கிறார். வணக்கம் சார், வாங்க. வணக்கம். குருவே போற்றி, குருவே துணை. தேசிய மகளிர் வணக்கம் வணக்கம் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சி அமைப்பாளர் திருமதி கனகாம்பாள் மற்றும் பிரபஞ்சத்திற்கு நன்றி. மேலும் எனக்கு இங்க பேச, அதாவது தலைப்பு பார்த்தீங்கன்னா நலம் தரும் நாமயோகம். இந்த நாமயோகம் நட்சத்திர பார்த்தீங்கன்னா ஒரு 27 நாமயோகத்தை பத்தி நாம இன்னைக்கு பேசுவதற்கு காலம் டைம் பத்தாது. அதனால ஒரு 12 நாமயோகம் பத்தி மட்டும் நான் இப்ப பேச உள்ளேன். மேலும் பேசுவதற்கு முன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சம் மற்றும் அனைவருக்கும் நன்றி. என் குருமார்களுக்கும் என்னை ஈண்டெடுத்த என் தாய் தந்தையருக்கு முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்ப பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா நலம் தரும் நாமயோகம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு திடீர்னு தான் ஒரு வாய்ப்பு எப்படின்னா பேசக்கூடியது. இது எல்லாமே நான் ஜென்ரலாவே என்னை பொறுத்தவரை நான் எந்த ஒரு மீட்டிங் போனாலுமே நம்மளுக்கு பிரபஞ்சம் எப்படி இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது அப்படிங்கிறத பத்தி நான் முதல்ல அனலைஸ் பண்ணுவேன். அது பிரகாரம் தான் எல்லாமே நடக்கும். நாம் ஒன்று நினைப்போம், ஆனா நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு பை யூனிவர்ஸ். ஸோ அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எப்படி என்ன கொடுக்குதுங்க அதைப்படிதான் நம்ம செயல்பட முடியும். ஸோ இதுக்கு கண்டிப்பா நான் எல்லாருமே அப்படி எடுக்க தெரிஞ்சது ரொம்ப பெட்ரு. பட் நான் ஜென்ரலா எடுப்பேன் எப்படி நம்மளுக்கு இந்த மாதிரி அமைப்பு வருது அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 4/1/2026. இந்த கூட்டினாலே 15, மறுபடியும் கூட்டினா 6, அப்படி 6னா சுக்கிரன். அப்போ இது தேசிய மகளிர் கூட்டமைப்பு. இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி என்னுடைய இன்னைக்கு தேதி 4 எனக்கு ராகு யோகி. அப்போ இதுவும் எனக்கு சூட் ஆகுது. 2வது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை, இதுவும் நம்மளுக்கு சூட் ஆகுது. அடுத்தபடியே இப்போ பூச நட்சத்திரம் பார்க்கும்போது எனக்கு பரம மைத்திர தாரை. நான் ஜென்ரலா என்னுடைய ஆஃபீஸ்லயே வாராகி வழிபாடு நான் பண்ணக்கூடியவன். இன்னைக்கு கௌளவ கரணம். இது எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுது. வைத்திருதி யோகம், அது இன்னைக்கு வைத்திருதி நாம யோகம். இன்னைக்கு இது 27வது நட்சத்திரம். இந்த 27 கூட்டும் போதே 9 செவ்வாய்னா தண்டவாணி. என் பெயர் தண்டவாணி. நான் இப்போ செவ்வாய் ஓரை கரெக்டா 7 to 8. இப்போ இது எல்லாமே பக்காவா நம்மளுக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். இதன்படிதான் நம்ம எல்லாமே இதோடைய ரிலேட்டடே உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். சரிங்க, நாம இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். பார்க்கும்போது இன்னைக்கு நாமயோகம் பார்த்தீங்கன்னா ஒரு 27 நாமயோகம். இந்த நாமயோகத்துல ஃபர்ஸ்ட் விஸ்கம்பம். இது நான் முதல் இப்போ ஒரு 27 நாமத்தை ஒரு ஒன் வேர்ட் ஆன்சரா உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு
லாஜிக் அப்படிங்கிற ஒரு லாஜிக் வித் மேஜிக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஈஸியாவே நம்ம ஜோதிடர்கள்லாம் நம்ம இது வந்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இது. இப்போ விஸ்கம்பம் அப்படிங்கிறோம், இதுல வந்து இங்கிலீஷாவும் நாம இது வந்து மனசுல பதிய வச்சுக்கலாம், தமிழாவும் எடுக்கலாம். ஸோ விஷ் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷ்ல விஷ் அப்படின்னு சொல்றோம், ஹாப்பி பர்த்டே விஷஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த விஷங்கிறது வந்து நம்ம இது வந்து மைண்ட்ல பதிவு பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த விஸ்கம்பத்துல யார் பிறந்தாலுமே அவங்களுக்கு எங்கு சென்றாலும் வாழ்த்துக்கள் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி அதுல பெயர்லயே விஸ்ன்னு இருக்கு. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா அடுத்து கம்பம் இருக்கு. ஸோ கம்பம் அப்படிங்கும் போதே நாம் இதை வந்து கம்புன்னு வச்சுக்கலாம். அப்போ கம்பு சுத்தக்கூடிய கலைகள் எல்லாமே இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவர் வந்து ஒரு திடகாத்திரமான உடம்பா இருக்கு, இவரை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க. இது அடுத்து ரெண்டாவது பிரீத்தி. பிரீத்தி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு சுபயோகம். ஸோ இதுல வந்துட்டு நான் பிரீத்தி அப்படின்னு நம்ம சாந்தின்னு சொல்றோம் இல்லைங்க, சாந்தி. அப்ப இது என்ன சொல்லணும்னா சுப பலன் தரும். அதே சேம் இந்த குடும்பத்துல வந்துட்டு சாந்தி செய்யணுங்கிறதுனால இதுல வந்து ஆயுள் குறைபாடு உள்ள நபர்கள் இந்த குடும்பத்துல இருப்பாங்க. அடுத்தபடியா மூன்றாவது பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான். இந்த ஆயுஷ்மான் அப்படியே நம்ம 100 ஆயுஷ்ன்னு சொல்றோம்ல ஜென்ரலாவே, அப்ப இதுல ஒரு ஆயுஷ் மேன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ் வேர்டா எடுத்துக்கலாம். 100 ஆயுஷ் கண்டிப்பா இவங்க இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. சௌபாகியம். சௌபாகியம்னா நம்ம எல்லாத்தையும் வாழ்த்துறோம், சௌபாகியம் இருங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ சௌபாகியம்னா வசதி வாய்ப்புகள். அப்போ வசதியான வாழ்க்கை உடையவர்கள். இவங்களுக்கு வந்து அந்த சௌங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் லெட்டர்ல ஒரு மூணு எழுத்து எழுதுவோம். ஒத்த சொல்லி சா போட்டு ஒரு லா போடுவோம். ஸோ அதுல 3 வரும். அப்போ ஜென்ரலாவே இவங்களுக்கு வந்து 3 இன்கம் இவங்க லைஃப்ல இவங்களுக்கு வரும் கண்டிப்பா. ஆமா, இவங்களுக்கு வந்துட்டு ஜென்ரலாவே பாக்கியம் அப்படின்னால ஒரு மனைவின்னு ஒரு பெண் பெயர். அப்ப இவங்களுக்கு எப்போ இன்னும் வாழ்க்கையில ஒரு பெண் மனைவி வந்த பிறகு இவங்க வாழ்க்கையில நிறைய பாக்கியமே இவங்க அடையக்கூடிய வாய்ப்புகள். அடுத்தபடியாக சோபனம். சோபனம்னா நம்ம ஜென்ரலாவே சோபனம் அப்படின்னா சோ விடுறாங்கன்னு சொல்றோம்ல, அப்ப சோ அப்படிங்கும்போது ஒரு ஆடம்பரம். அப்ப இவங்க வந்து ரொம்ப ஆடம்பர பிரியரா இருப்பாங்க. இப்போ இதுலயே பணம் இருக்கு, அதனால இவங்க வந்து பணக்காரா இருப்பாங்க. அடுத்தபடியா சோபம் அப்படின்னா கனவுங்களோட சோபனம்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து நினைவை ஆக்கக்கூடியவர், கனவு காணுவாங்க, நினைவை ஆக்கக்கூடியவர்கள். இது வந்து அந்த மாதிரி சோபனம்ங்கிற ஒரு இது. அடுத்தபடியாக இந்த அதிகண்டம். இந்த அதிகண்டம்ங்கிற டைட்டில் வந்து டெரரா இருக்கு. அப்ப இப்படிங்கும்போது இவங்களுக்கு அடிக்கடி வந்து விபத்துக்கள் ஏற்படும். கண்டத்துக்கு நிகரான கண்டம் நிகராக எல்லா பிரச்சனைகளும் இவங்க சந்திப்பாங்க. அடுத்து 7வது பார்த்தீங்கன்னா சுகர்மம். சுகர்கம் அப்படிங்கும்போது இந்த பெயர்லயே வந்து சுகர் இருக்கு. அப்ப இவங்க ஃபேமிலியில யாருக்காவது சுகர் பேஷண்ட் இருப்பாங்க. கர்மம்ங்கிறதுனால இவங்க வாழ்க்கையில மர்மம் இருக்கும், இவங்க வாழ்க்கையில சுகவாசியா இருப்பாங்க. திருதி அப்படின்னால நாம இது வந்து இவங்க வாழ்க்கையில திருப்தி இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இவங்களுக்கு வந்து இவங்க வாழ்க்கையில 2 திருமணம் இவங்க குடும்பத்துல இருக்கும். அடுத்து சூளம்ங்கிறது எங்கேயாவது ஜென்ரலா நம்ம கோயில்ல பாக்குறோம். அப்ப அப்படின்னு இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க கோயில் சம்பந்தப்பட்ட பணியில் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஈஸியா எடுக்கலாம். 10வதா பாத்தீங்கன்னா கண்டம். ஸோ இங்கேயும் இந்த டைட்டில் வந்து டெரரா இருக்கு. அப்ப இதுவும் வந்து ஒரு நெகட்டிவான யோகம். அப்ப இங்கேயும் வந்து கர்மம் நடக்கும், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் இந்த குடும்பத்துல யாருக்காவது. அடுத்து விருத்திங்கிறது வந்து நம்ம பாசிட்டிவா சொல்லக்கூடிய ஒரு நாம யோகம். ஸோ எல்லாமே விருத்தியாகும், இவன் தொட்டது எல்லாமே இவன் வாழ்க்கையில விருத்தியாகும். துருவம் அப்படிங்கிறது வந்து துருதுருன்னு சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த துருவத்துல பிறந்திருப்பாங்க. 13வது பாத்தீங்கன்னா வியாகாதம். ஸோ இது வந்து வியாகாதம்ங்கிற டைட்டில் வந்து ஒரு டெரரா இருக்குது. அப்ப இது வந்து நெகட்டிவான யோகம். இது வந்து என்னன்னா பாம்பு யாராருக்கெல்லாம் பாம்பால் ஆபத்து இந்த நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து 14வது பாத்தீங்கன்னா ஹர்ஷனம். இந்த ஹர்ஷனம் அப்படின்னா ஏன்னா ஜனம்னு சொல்லுவோம். அப்ப இவங்களுக்கு வந்து நிறைய மக்களுடைய தொடர்பு நிறைய இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. எப்படி மகிழ்ச்சி இருக்கு, பப்ளிக்கோட நல்லா சேர்ந்து ஹாப்பியா இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை, கூடி வாழக்கூடிய தன்மை உள்ளவங்க இந்த ஹர்ஷனத்துக்காரங்க. 15வது வஜ்ரம். வஜ்ரம்னாலே நாம ஒரு ஃபெவிகோல் மாதிரி ரொம்ப ஒரு தடகாத்திரம் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லுவோம். அப்ப துணிச்சல் தைரியம் உள்ளவர்கள். 16வது பாத்தீங்கன்னா சித்தி யோகம் அப்படிங்கிறது நாம ஒரு பாசிட்டிவான நாம யோகத்தை சொல்றோம். இது வந்து சுபம், நல்ல குணம், ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கக்கூடியவர்கள் சித்தி யோகம். அடுத்த 17வது வியாதி பாதம். ஸோ இதுவும் வந்து ஒரு நெகட்டிவான சுபயோகம், டைட்டில் ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை போராட்டமா இருக்கு. இப்போ வியாதி பாதம், கண்டிப்பா இவங்களுக்கு பாதத்துல வியாதி வரும், அவ்வளவுதான். வரியான் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு குதிரையை சொல்லக்கூடியது. ஏன்னா வரி குதிரைன்னு சொல்றோம்ல, அதனால இது ஒரு சுறுசுறுப்பா குதிரை மாதிரி இவங்க சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவர்கள். 19வது பாத்தீங்கன்னா பரிகம்னாலுமே ஒரு குதிரை தான். ஸோ குதிரை வந்து ஒரு குறிக்கோளா போயிட்டு இருக்கு, நேரம் ஸ்ட்ரைட்டா தான் டிராவல் பண்ணும். அப்ப இவங்களும் ஒரு குறிக்கோள் நோக்கமா இருப்பாங்க. சைட்ல எல்லாம் எந்த இதுவுமே இவங்களுக்கெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவன் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு நோக்கத்தோட இவங்க இருப்பாங்க.
ஜென்ரலா குதிரை வந்து எல்லாத்தையும் உதைச்சு தள்ளக்கூடிய கேரக்டர். அதனால இவங்ககிட்ட யார் வேணுமோ அவங்கள வச்சுக்குவாங்க, தேவையில்லையவங்கள அவங்கள வந்து ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்தபடியாக 20வது பாத்தீங்கன்னா சித்தநாம யோகம். இது வந்து பாத்தீங்கன்னா சுபம். இது வந்து சிவநாம யோகம். சிவபக்தரா இருப்பா. அப்படி ஏன்னா டைட்டிலே சிவம் இருக்கு, அதனால வந்துட்டு சிவபக்தரா இருப்பார். ஒரு ஞானம், ஒரு மகான், சிவனே இருப்பாங்க பாத்தீங்களா. அப்போ தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாங்க. 21வது சித்தம். சித்தம் அப்படிங்கிறது சுபமுடைய நாமகம். இது வந்து உங்க சாஸ்திர ஞானம் தெரிஞ்சவங்க. அடுத்தபடியே 22ங்கிறது சாத்தியம் நாம யோகம். பார்த்தீங்கன்னா சுபமான நாம யோகம் தான். இவங்க எதையுமே சாத்தியம் ஆக்கி கொள்வார்கள். அதாவது பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா சில ஜாதகர்கள் பெண்கள் வசியம் செய்யக்கூடிய சாத்தியம் உடையவர்கள் அப்படின்னு கூட இது சொல்லலாம். ஏன்னா சாத்திய யோகத்துல பெறக்கூடியவங்க. சுப நாம யோகம் இது வந்து பெயர்லயே சுபம் இருக்கு. நாம் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையே இல்லை. ஸோ பெயரே சுபமா இருக்கு. சேவை மனப்பான்மை உடையவர்கள். 24வதா சுப்ரம் அப்படிங்கிற நாமயோகம். இது வந்து சுபமான நாமயோகம் தான். இது வந்து தெளிவா இருப்பாங்க, தெய்வ பக்தியா இருப்பாங்க. 25வதா பார்த்தீங்கன்னா பிராமியம். ஸோ இதுவே பிராமியம் வந்து நம்ம பிரம்மனை குறிக்கக்கூடியது. பிரம்மை அப்படி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம பிடிச்சவங்க அப்படியே எதுவுமே பேசாம இருக்கிறாங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கூடிய ஒரு தியானம், ஒரு யோகம், பிரம்ம ஞானம் உடையவர்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த 25வதா சொல்லலாம். 26வதா பார்த்தீங்கன்னா ஐந்திரம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு சுபமான நாமயோகம். இதை வந்துட்டு ஐந்திரம் அல்லது மகேந்திரம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ மகேந்திரம்னா குழந்தை. அப்ப இவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகள் உண்டு. அடுத்தபடியே இந்த ஐந்திரம் அப்படின்னா 5 அறிவு உள்ளவர் அப்படி. அப்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப அறிவாளியான ஒரு கேரக்டராக இருக்கக்கூடியவங்க. 27வது பார்த்தீங்கன்னா வைதுருதி. ஸோ இன்னைக்கு வைதுருதி தான். அப்போ வைதுருதினால 27வது நாமயோகம். இது வந்து ஒரு அசுபமான நாமயோகம். இது வந்துட்டு சண்டை சச்சரவு அப்படின்னால. ஏன்னா இது வந்து பிகாஸ் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய சாரம் இருக்குது. செவ்வாயினால சண்டை. அதனாலதான் இன்னைக்கு அதுக்கு பர்டிகுலராக இப்போ நாம செவ்வாய் வரையில் பேசிட்டு இருக்கிறோம். ஓகே, இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு 27 நாம யோகத்தை ஒரு ஒன் வேர்ட் ஆன்சரை ஈஸியா மைண்ட்ல பதிகிற மாதிரி சொன்னேன். பட் நாம இனி வந்துட்டு அதோடைய முழு விளக்கங்கள் பத்தி நம்ம ஜோதிட ரீதியா நம்ம பார்ப்போம். தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த விஸ்கம்பம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இதுல வந்துட்டு யோகி, விஸ்கம்பத்துடைய யோகி பாத்தீங்கன்னா சனி பகவான். இதோடைய அவயோகி பாத்தீங்கன்னா சந்திர பகவான். இவங்க வந்துட்டு பெரும்பாலும் ஒரு நல்ல கல்வி உள்ளவர்களா இருப்பாங்க. இவங்களுடைய குடும்பத்துல வந்துட்டு லவ் மேரேஜ் கண்டிப்பா இருக்கும். அதிக முதலீடு செய்யாமல் இவங்க வந்துட்டு தொழில் செய்யலாம். இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றிகள் கண்டிப்பா உண்டு. ஆனா இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். 2வதாக செய்யக்கூடிய தொழில் வந்து இவங்க சக்சஸ் ஆகும். இல்லாட்டி இவங்க வந்துட்டு ஓன் பிஸ்னஸ் செய்யலாம். இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு சொத்து உண்டு. ஏன்னா இது வந்து சுபமான நாம யோகம்ங்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பா சொத்து உண்டு. சொத்து தானாகவே அமையும். அது பர்டிகுலரா ஒரு சொத்து வாங்கிய பின்பு இவங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து சொத்து அமையும் யோகம் கண்டிப்பாக சேரும். இவங்களுக்கு பர்டிகுலரா தாய் மீது பாசம் இருக்கு. நீர்கண்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதனால அந்த நீர் சம்பந்தப்பட்ட இதுல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்களுக்கு வந்துட்டு இவங்களுடைய அம்மாவுக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து போகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எங்க போனாலுமே தண்ணீர் பஞ்சமே இருக்காது. இவங்க எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலுமே இவங்களுக்கு தண்ணீர் பஞ்சம்ங்கிறதே இவங்களுக்கு வராது. இதுல வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இந்த மகரம், திருவோணம் இதெல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. இதுல பர்டிகுலரா இந்த அந்த மாதிரி டி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸே இவங்களுக்கு வந்து செட் ஆக மாட்டாங்க. இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட இதுல வந்தாங்க கூட இவங்களுக்கு ரொம்ப போராட்டமா தான் இருக்கும். பர்டிகுலரா இவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாத நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த எம்ங்கிற டீங்கிற பெயர்ல இருக்கவங்கள இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இவங்களை ஏமாத்திடுவாங்க. ஸோ இவங்க ஒரு கூட்டு பிஸ்னஸே பண்றதுனாலுமே இந்த மாதிரி எம்னா மணிகண்டன், டீன்னா இந்த மாதிரி தமிழ் செல்வன், ஸோ இந்த மாதிரி ஒரு உதாரண பெயர்கள், இந்த மாதிரி ஒரு பெயர் இருக்க நபர்களோட எல்லாம் இவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காம கூட்டு சேராம இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு வந்து வழிபாடு பார்த்தீங்கன்னா விஸ்கம்பத்துக்காரங்களுக்கு திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு.
பறவைகளுக்கு தானியம் தானமா தரலாம். பறவைகளுக்கு நிறைய உணவுகள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. ஓகே, இது வந்து விஸ்கம்பத்துடைய டீட்டெயில்ஸ். அடுத்தது இரண்டாவதா வந்து பிரீத்தி. ஸோ இதுவும் வந்து சுப நாம யோகம். இது வந்துட்டு உங்களுக்கு யோகி வந்து புதன், அவயோகி வந்து இவங்களுக்கு அவிட்டம். இதுல வந்துட்டு படிக்காத மேதைன்னு சொல்லலாம் இவங்களை, இந்த பிரீதியில இருக்கிறவங்க. இவங்களுக்கு வந்துட்டு கல்வி தடையுண்டு, ஆனா ஜெயிப்பாங்க. நிறைய அறிவுகள் ஜாஸ்தி, ஜெயிப்பாங்க. இவங்க வந்துட்டு முதல் சொத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வில்லங்கமா இருக்கும். இவங்களுக்கு வந்து எப்பவுமே கடன் இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய அம்மாவுடைய வகையில ஆயுள் குறைபாடு இருப்பவங்க இருப்பாங்க அம்மாவுடைய குடும்பத்துல. இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு சந்திச்சவங்க இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வந்துட்டு மாமியார் வழி ஆதாயம் கண்டிப்பா உண்டு. மாமியார் வகையில உதவியும் கூட கிடைக்கும். ஆனா உடன்பிறப்பு, ஏன்னா அவயோகி வந்து அவிட்டம் செவ்வாய்ங்கிறதுனால அவமானம் வந்து உடன்பிறப்பு சகோதரன் மூலியமா இவங்களுக்கு அவமானம் ஏற்படும். இவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா புடவை வைத்து வழிபாடு செய்தவர் குடும்பம்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஜென்ரலாவே ராகு காலம் வந்து இவங்களுக்கு நன்மை தரும். இவங்க குடும்பத்துல மருத்துவ குணம் இருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் மருத்துவர், இவங்களோ இவங்க குழந்தைகளோ யாரோ ஒருத்தர் மருத்துவர் குடும்பம்னு கூட சொல்லலாம் இவங்கள. இந்த யோகத்துல வந்து இவங்க வந்துட்டு இந்த நகை, இந்த மாதிரி ஒரு பேங்க்ல டெபாசிட், இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அப்ளிகேஷன் இதெல்லாமே போட்டாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மூன்றாவதாக ஆயுஷ்மான் யோகம். இது வந்துட்டு உங்களுக்கு சுப யோகம். இந்த ஆயுஷ்மான் அப்படிங்கும்போது நம்ம எதை குறிக்கும்? ஆயில குறிக்கும், 100 வயசு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதனால இது வாழ்நாள் நீடிக்கும் உள்ள வாழ்நாள், ஏன்னா வாழ்த்து கிடைக்கும். எங்கே போனாலுமே இவங்களுக்கு வந்துட்டு ஆயுஷ் 100 ஆயுஷ் 100ங்கிற மாதிரி இவங்களுக்கு வாழ்த்து கிடைக்கக்கூடிய ஒரு நாம யோகம். இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட, ஏன்னா நம்ம ஆயுஷுங்கிறது எதையே நோட் பண்றோம்னா ஹாஸ்பிட்டல்ல போறோம்ல, அங்கே ஒரு ஹெல்த் இஷ்யூ உயிருங்கிறது எல்லாமே ஆயுஷ் தான் குறிக்குது. அதனால இவங்க ஃபேமிலியில யாராவது டாக்டர்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா மெடிக்கல் லைன்ல யாராவது இருப்பாங்க. மல்டி லாங்குவேஜ், அதாவது பல மொழி தெரிஞ்சவங்க எல்லாமே இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி பல மொழி தெரிஞ்ச நபராக இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் இன்கம் வரும் கண்டிப்பா. பூர்வீக சொத்து கண்டிப்பாவே இவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இவங்களுக்கு வந்துட்டு அதாவது ஆயுஷ்மான் ஸ்டார்டிங் லெட்டர் ஏ, ஆயுஷ்மான் எம், அப்ப இந்த மாதிரி இவங்களுடைய ஃபேமிலியிலையோ இல்லை இவங்களுக்கோ ஏ அல்லது எம்ங்கிற லெட்டர்ல பெயர் எழுத்துக்கள் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா. அடுத்து நாலாவதா பாத்தீங்கன்னா சௌபாகியம். அப்ப இதே ஒரு நல்ல பெயர் கேட்கறக்கே நல்லா இருக்கு, சௌபாகியமா இருக்காங்க அப்படி, அப்ப பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லலாம். அதிக புத்திசாலி. இவங்க வந்துட்டு முதலீடு இல்லாமல் தொழில் செய்வார்கள், ஆனா இவங்களுக்கு வந்துட்டு வெற்றி அது கொடுக்கும் கண்டிப்பா. இவங்களுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 இன்கம் இவங்களுக்கு கண்டிப்பா வரும். இவங்க வந்துட்டு தொழில வந்து கண்டிப்பா உச்சம் அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு. ரிசர்ச்சான மைண்டு, எதையுமே கொஞ்சம் நல்லா யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை உள்ளது இவங்களுக்கு. ஆனா இவங்க வந்துட்டு பண விஷயத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எப்படியாவது ஒரு ரூபத்திலேயாவது பணத்தை ஏமாறும் சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும். இவங்களை பொறுத்தவரையில ஷேர் மார்க்கெட்டு, இந்த வட்டி தொழில் எல்லாமே ஆகாது. ஏன்னா இதுல ஏமாறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இவங்க இதுல இவங்க செய்யக்கூடாது. இவங்க வந்துட்டு சௌபாக்கியம் அப்படிங்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு பாக்கியங்கள் உண்டாகும். பட் இளமையில் வறுமை சந்திக்கக்கூடியவர்கள் 40 வயசுக்கு மேல கண்டிப்பா இவங்களுக்கு வந்துட்டு யோகங்கள் கன்ஃபார்ம். ஆனா ஏதாவது உடல் ரீதியா பார்க்கும்போது ஃபுட் பாய்சன்ல ஏற்படும். எனவே இவங்க வந்துட்டு வெளியே சாப்பிட்றது, அந்த மாதிரி எல்லாம் உணவுகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து சாப்பிட வேண்டும். இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவே கணவன் மனைவிக்கு எது வருதுன்னா இந்த சாப்பாட்டு விஷயத்துல தான் சண்டை சச்சரவு வரும். இவங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம்னு பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்துல பெண் குழந்தை பிறந்தாச்சுன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டம். ஆனா இவங்களுக்கு வந்துட்டு பூர்வீக சொத்துனால லாபமே இல்லை. இவங்க ஃபேமிலியில யாராவது அரசு ஊழியர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்களுக்கு வந்துட்டு பாக்கியம் அப்படிங்கிற மனைவி கண்டிப்பாவே இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, பாக்கியலட்சுமி, பாக்யா அப்படிங்கிற மாதிரி மனைவியே ஒரு ஆணாக இருந்தால் கண்டிப்பாக வரும். பெண்ணாக இருந்தால் பாக்யராஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. ஆனா கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு கண்டிப்பாவே பாக்கியம் உண்டாகும். இவங்க வந்துட்டு பரிகாரமா பாத்தீங்கன்னா
நெய் தானம், கோயிலுக்கு நெய் தானம் கொடுத்தது ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியாக 5வதாக சோபனம். சோபனம் அப்படிங்கும்போது சுபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். கனவுகள்லாம் நல்லாவே காணுவாங்க. அப்துல் கலாம் சொல்ற மாதிரி கனவு காணுங்கள்ங்கிற மாதிரி இவங்க வந்து நல்ல கனவுல ரொம்ப கில்லாடியா இருப்பாங்க. இது வந்துட்டு கல்வி சிறப்பா இருக்கும். சூரியன் வந்து இவங்களுக்கு யோகி அப்படிங்கறதுனால ஃபேமிலிலேயோ இல்லை இவங்களோ வந்து அரசு அதிகாரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த உழைப்பு, அதிக வருமானம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல போஸ்டிங்ல இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு வாடகை வருமானம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பெயர்லயே வந்து பணம் இருக்கிறதுனால ரொம்ப வசதியா இருப்பாங்க. சோபனம் அப்படிங்கிறது வந்து எஸ்ங்கிற லெட்டர்ல நம்ம இங்கிலீஷ்ல எழுதுவோம். அதனால இவங்க ஃபேமிலியில எஸ்ங்கிற எழுத்துல ஆட்கள் இருப்பாங்க. பெண்கள் வருமானம் கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்கும். ஏன்னா அதுலயும் வந்து அந்த சோபா அப்படிங்கிற ஒரு பெயர், பெண் பெயர் வருது. அதனால கண்டிப்பா பெண்கள் வருமானம் இவங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் வந்து குறைவா இருக்கு. ஏன்னா நிறைய கனவு காணுவாங்க, அதனால தூக்கம் வந்து இவங்களுக்கு குறைவா இருக்கு. இவங்களுடைய அம்மாவுக்கு சர்ஜரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இது வந்துட்டு உடனே அந்த சர்ஜரி எல்லாமே நிவர்த்தி ஆகிவிடும். ஏன்னா ஒரு செலவு வரும், ஆனா அது உடனே நிவர்த்தி ஆகிவிடும். இவங்க வந்து இதுக்கு பரிகாரமா என்ன பண்ணணும்னா, உடல்நிலை வந்து அம்மாவுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா விபத்து மூலியமா தான் அவங்க அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை கெடும். அப்போ அந்த செவ்வாய் அப்படிங்கிற விபத்துங்கிறதுனால இந்த கரண்ட் பில்லில் இவங்க பெனால்ட்டியோட கட்டுறது ரொம்ப சிறப்பு. ஒரு நாள் தள்ளி ஃபைனோட கட்டுறது இது ஒரு பரிகாரம். இதே இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிழிக்காத கேலண்டர், செல்போன் டெம்பர் கிளாஸ் எல்லாம் உடைஞ்சது, வீட்டில் கண்ணாடி உடைஞ்சது, ஓடாத வாட்ச், இது எல்லாமே இருக்கும் இவங்க வீட்டில். ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்கு வந்துட்டு சூரியன் வந்து யோகி என்பதனால அந்த 7 பூட்டிய குதிரை இருக்குல்லங்க, அப்போ இது வந்துட்டு அந்த அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் தேர் அப்படின்னாங்க, இப்ப அதை வந்து கார் ஆக்கிட்டாங்க. அப்போ கண்டிப்பா எங்க வீட்டுல வந்து கார் இருக்கும். அடுத்தபடியாக அதிகண்டம் 6வது. இந்த நம்ம ஒவ்வொன்றுக்குமே ஏன் 6ஆ வச்சானுங்கிறத நம்ம ஈஸியா எடுக்கலாம். 6னாலே கடன் நோய் எதிரி அப்படிம்போம். அப்ப இங்கேயுமே அந்த ஒரு நோயை கூடக்கூடிய ஒரு பெரிய கண்டம் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிறது இதுல வருது. பெயரே கண்டம் என உள்ளது. அதுவும் வந்து அதிகண்டம். அப்ப இன்னும் வந்து மெகா கண்டம்ங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இதுல வந்து அடிக்கடி விபத்து நடக்கும் இவங்களுக்கெல்லாம். கண்டத்துக்கு நிகரா விபத்துக்கள் எல்லாமே இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அதிகண்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதிகார பேச்சு உடையக்கூடியவராக இருப்பாங்க. இவங்களுடைய குடும்பத்துல இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அல்ப ஆயில்னு சொல்லுவாங்க, அது ஆயில் குறைவுன்னு சொல்லலாம். இவங்க வந்துட்டு முதல் ஜாப் வந்து இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும், செகண்ட் ஜாப் வந்து இவங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதிகண்டம் அப்படின்னு அது 7 தான் ஆரம்பிக்கும். அதனால இவங்க ஃபேமிலியில யாராவது ஏங்கிற லெட்டர்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கோயில் தொழில் சம்பந்தம் எல்லாமே இவங்க ஃபேமிலியில இருக்கும். குடும்பத்துல டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இவருக்கு படிப்பு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்டார ஒரு கோர்ஸார இவங்க கண்டிப்பா கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருப்பாங்க. கடன் தொல்லை இருக்கும், கடன் வச்சுக்கிறது நல்லது. கடன் வந்து 0 ஆக்கிட்டாங்கன்னா மெடிக்கல் செலவு கொடுக்கும். அதனால கடன் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. பட் மேரேஜ் வந்து எங்களுக்கு வந்து லேட்டா ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா சுகர்மம். பெயர்லயே சுகர் இருக்கு. அதனால இந்த கண்டிப்பா எங்க ஃபேமிலியில சுகர் பேஷண்ட் இருப்பாங்க. சுகர் அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிறோம். ஸோ இது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பணக்காரா இருப்பாங்க, வசதியான லக்ஸுரி லைஃபா இருக்கும். சுகர்மம் உங்களுடைய எஸ்ங்கிற லெட்டருங்கிறனால இவங்க ஃபேமிலியில எஸ்ங்கிற பெயர்ல இருப்பாங்க. சுகவாசின்னு சொல்லலாம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கர்மம்ங்கிறதுனால இவங்களுடைய உடன் பிறந்த சகோதரன் விபத்திலேயே சிக்குவான். இது எல்லாமே நடக்கும். ஸோ இதுக்கு வந்து பரிகாரமா பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில்ல காலையில, அதாவது மலைமேல் இருக்க முருகன் கோயில்ல காலையில 6லேருந்து 7 மணிக்குள்ள அங்கார பகவானுக்கு ஒரு சிவப்பு வஸ்திரம் உடுத்தி செவ்வரளி மாலைய வச்சு அங்கே வந்துட்டு ஒரு நெய் தீபம் பற்ற வச்சுட்டு வந்தோம்னா செவ்வாய்க்கிழமை ஒரு 7 வாரம் செய்யணும். இந்த மாதிரி வந்தோம்னா அங்க உடன்பிறப்புக்கு இருக்கிற கண்டங்கள் நிவர்த்தி ஆகிடும். அடுத்தபடியா பார்க்கும்போது சுக்கரனுங்கிறனால இந்த கண்டிப்பா இவங்க ஃபேமிலியில லவ் மேரேஜ் உண்டு. பேச்சு தொழில், அதாவது ஆசிரியர்,
மருத்துவர், வக்கீல், இதெல்லாமே பேசக்கூடிய ஜோதிடர், இவங்க எல்லாமே பேசக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த சுகர்மத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருப்பாங்க. 8ஆவதா பாத்தீங்கன்னா திருதி அசுப யோகம். ஏன் அசுப யோகம்னு சொன்னாங்கன்னா, எட்டுங்கிறதே நம்மளுக்கு ஆகாதல்ல, எட்டுங்கிறதே நம்ம கண்டமங்கிறோம், 8ஆம் பாவம் அப்படிங்கிறோம்ல, அதனால எட்டுங்கிறது அது வந்து ஆகாது. இது வந்து 8ஆவது யோகம் அசுப யோகம். பேச்சாற்றல் உண்டு இவங்களுக்கு. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசுவாங்க. அதாவது மொக்க போடுவான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ரொம்ப உன்னையே திருப்பி திருப்பி பேசக்கூடியவங்க. அதாவது திருதி அப்படிங்கிறதுல திருத்தி பேசக்கூடிய, திருப்பி திருப்பி பேசுறேன்னு சொல்றோம்லங்க, அதனால உன்னையவே 4 வாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க, மொக்க போடுவாங்க. சாப்பாட்டு பிரியரா இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு பூர்வீக சொத்துனால எந்த பயனும் இல்லை. ஆனா இவங்க வந்துட்டு ரொம்ப அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஏமாறுற சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம். நான் திருப்திங்கிறதுனால இவங்க லைஃப்ல வந்து மறுபடிங்கிற மாதிரி இவருக்கு 2 கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா இவங்களுடைய வகையில யாராவது திருப்பி 2 கல்யாணம் பண்ணவங்க மாதிரி இருப்பாங்க. 2 திருமணம் குடும்பம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்கும். ஆனா இவங்களுக்கு வந்துட்டு இந்த முதல் மேரேஜ்ல வந்து திருப்தி இருக்காதனால இவங்க 2வது மேரேஜ் செய்யறாங்க. அடுத்தபடியா சூலம். இந்த சூலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம சூலம்ங்கிறத நம்ம எங்க பார்த்திருக்கோம்னா, கோயில்ல தான் பார்த்திருக்கோம். சூலம்ங்கிறது நம்ம திரிசூலம் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த திரிசூலம் அப்படிங்கன்னா இந்த 3ங்கிறதுனால இவங்க 3 ஜாப் பண்ணக்கூடிய ஆளுங்க இவங்க கண்டிப்பா. ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி சிட் ஃபண்ட்ஸ், இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நன்மை தரும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதுல ஒரு சிலர் வந்து அரசூழியரா இருப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த லஞ்சம் கொடுத்தோ லஞ்சம் வாங்கியோ, ஸோ இதெல்லாம் ஜென்ரலா யார் இருந்தாலும் சரி லஞ்சம் கொடுக்கறதோ லஞ்சம் வாங்குறதோ இதெல்லாம் மாட்டிக்குவாங்க. 2, 3 தொழில் செய்யக்கூடிய விருப்பம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா சூலம்னா 3ன்னு சொன்னேன்லங்க, அதனால இவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். 2, 3 ஜாப் மாத்திட்டே இருப்பாங்க. ஒரு இதுல வந்துட்டு இவங்க சாட்டிஸ்ஃபையா இருக்க மாட்டாங்க. சூலம் அப்படிங்கறத கோயிலுங்கிறதுனால இவங்களுக்கு வந்துட்டு இவங்களுடைய ஃபேமிலியில கோயில் சம்பந்தப்பட்ட வேலை செய்வாங்க. கோயில் அதிகாரியா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு கோயில் பணி செய்யக்கூடியவங்க இந்த ஃபேமிலியில் இருப்பாங்க. கோயில்ல இப்ப நம்ம பெரும்பாலும் நிறைய பாக்குறோம் திருட்டுக்கள். பாத்தீங்கன்னா இந்த நகை ஏடிஎம்ல பணம் பறி போகுது, கோயில்ல நகை காணாம போகுது, உண்டியல்ல திருட்டு போகுதுன்னு இங்க பேப்பர்ல பாக்குறோம் இல்லைங்க. சோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இவங்க வீட்டுல நகை திருட்டு போகும். ஏன்னா இவங்க கோயில் சம்பந்தப்பட்டவங்கிறதுனால அந்த கோயில்ல நடக்கிற சம்பவங்கள் ஆன்மீகம் இருக்கும், சேம் டைம் கோயில்ல நடக்கிற சம்பவங்கள் இவங்க ஃபேமிலியிலே நடக்கும். இவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உடன்பிறப்பு வந்து ரொம்ப வசதியா இருப்பா. அப்படி இவங்க வந்துட்டு நிறைய போஸ்ட் கிராஜுவேட் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகம். நிறைய ஹை போஸ்ட்ல எல்லாம் இருப்பாங்க. அதாவது இவங்க வந்துட்டு எப்பவுமே ஃபர்ஸ்ட் கார் ஒன்று வாங்கினோன்னா அது வந்துட்டு நிலைக்காது, 2வது கார் தான் வாங்கணும். அப்ப இது என்னன்னா, ஜென்ரலா இவங்க வந்து 2, 3 கார் வாங்குவாங்க. ஏன் மறுபடியும் வாங்குறாங்க அப்படின்னா, முதல் கார் வந்து பழைய கார் தான் வாங்கணும். ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு ஓட்ட வண்டி வாங்கி அதை வச்சு ஓட்டிட்டு அதை வித்துட்டு நம்ம செகண்ட் கார் வாங்கினோம்னா அது வந்து அவங்களுக்கு வந்து நிலைக்கும். ஃபர்ஸ்டே ஒரு புது கார் வாங்கினோம்னா அது வந்து நிலைக்காது அவங்களுக்கு. கோயில் சம்பந்தப்பட்டதுனால சூலம்ங்கிறதுனால காவல் தெய்வ வழிபாடு வந்து சிறப்பு. 2வது இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய குடும்பத்துல மன வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா குழந்தைகள் லேட்டா பிறக்கும். அந்த குழந்தையை பிறக்கிற வரையில இவங்களுக்கு வந்து மன வாழ்க்கையில ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனா குழந்தை பிறந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில யோகம் வரும். அதாவது என்னென்ன சொல்ல போனா சூலமன்னா 3ங்கிற மாதிரி இவங்களுக்கு 3வதாக அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை வந்து டோட்டலியே சேஞ்ச் ஆயிரும், சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். அடுத்தபடியாக 10 நாம கர்மம்ங்கிற இது வந்து டைட்டில் கண்டம், ஆபத்து, இதெல்லாமே கண்டத்துக்கு ஆபத்துன்னு சொல்லுவோம். ஸோ அடிக்கடி ஆக்சிடென்ட்டு, இந்த மாதிரி நோய் நொடிகள் இதெல்லாமே இவங்களுக்கு வந்து போகும். அதிக கற்பனை இருக்கு இவங்களுக்கு. அதாவது மறைமுக வருமானம் இவங்களுக்கு கண்டிப்பா வரும். அதாவது மறைமுக வருமானங்கிறதுனால இவங்க வாழ்க்கையிலேயே இவங்க வந்துட்டு ஒரு ரகசியமே இருக்கு இவங்களுக்கு.
இவங்களுடைய ரகசியங்கிறதுனால இவங்க வீட்டில் வந்து பொருள் ரொம்ப மிஸ்ஸிங் ஆக கூட வாய்ப்புகள் அதிகம். ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். இவங்க வந்துட்டு உரிய வயதில் வந்து இவங்களுக்கு திருமணம் நடந்துரும். இவங்களுக்கு வந்து யோகமே பார்த்தீங்கன்னா மனைவி வந்த பிறகுதான் இவங்களுக்கு யோகமே. இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு சில பெண்கள் எல்லாமே தாலி கழட்டி வைக்கிற பழக்கமெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பழக்கமெல்லாம் எங்கன்னா இந்த கண்டம்ங்கிற இதுல வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி பெண்கள் எல்லாமே தாலி கழட்டி வைக்கிற பழக்கம் இந்த குடும்பத்தில் இருக்கும். இதனாலேயே வந்து அந்த நகை மிஸ் ஆகும். இது ஒரு காரணம். அவ்வளவுதான். அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு ஜென்ரலா முன் யோகம் இல்லை, ஆனா இவங்களுக்கு வந்து பின் யோகம் இவங்க கண்டமுடைய நாம யோகத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்தபடியாக 11. நம்ம இந்த 11 அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல 11ங்கிறது லாபம் அப்படிங்கிறோம். அப்ப அதே மாதிரி இது வந்துட்டு 11ங்கிறது வந்து விருத்தி நாம யோகம். விருத்தி நாம யோகம்னாலே ஒரு இது வந்துட்டு விளக்கம் பார்த்தீங்கன்னா லாபம்னு சொல்லுவோம், ஆக்கம் என்ன சொல்லலாம். இப்ப எல்லாமே இவங்க தொட்டது எல்லாமே இவங்களுக்கு வாழ்க்கையில லாபமா இருக்கு. வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கு. லக்ஸுரி லைஃப்ங்கிற மாதிரி ஆடம்பர வாழ்க்கை. ரொம்ப தெய்வ பக்தியா இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஹெல்பிங் மைண்டோட இவங்க இருப்பாங்க. கோயில் பணி செய்யறதுல இவங்க வந்து ரொம்ப ஈடுபாடோட இருப்பாங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் ஒர்க்கு வாலண்டியராகவே போய் ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இந்த விருத்தி நாம யோகத்துல இருந்து இவங்க போய் என்ட்ரானாலே அந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருந்த கோயில் கூட இவங்க வந்துட்டு ரொம்ப அந்த கோயில இருந்து ரொம்ப சிறப்பா மேலே கொண்டு வந்துருவாங்க. இவங்க போன பிறகுதான் அந்த கோயிலே சிறப்பா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு பேர் வாங்குவாங்க. இவங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் பெயர் உள்ள ஸ்கூலாக தான் இருக்கும். இப்போ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப்பள்ளி திருப்பூர் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் படிச்சிருக்க ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப்பள்ளி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பேர் படித்த ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் ஒரு தலைவருடைய பெயர்ல தான் இவங்க படிப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு சொத்து ப்ராப்ளம் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு விருத்தி அப்படிங்கிறனால நம்ம சுபயோகமா லாபமா சொல்றோம். எப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில இவருடைய கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும், அதாவது லைஃப் பார்ட்னர் ஒரு விபத்துல சந்திப்பாங்க. அந்த விபத்துல இருந்து அவங்க தப்பிச்சு விருத்தியாகி வெளியே வந்துருவாங்க. ஸோ அந்த விருத்திங்கிறது இது ஒண்ணுதான் பாசிட்டிவ். அடிபடும் ஆனா அதுல இருந்து தப்பிச்சுக்குவாங்க. ரெண்டாவது இவங்களுக்கு வந்துட்டு டைட்டிலே விருத்திங்கிறதுனால ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிகள் சொத்துக்கள் எல்லாமே விருத்தியாகி கொண்டே இருக்கும் இவங்களுக்கு. அதாவது வாங்கிய சொத்து வந்து இவங்களுக்கு விருத்தி ஆகும். பிரபலம், அதாவது ஒரு மலையோரத்துல ஒரு இடம் வாங்கியிருந்தாங்க கூட இல்ல பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ஏன்டா வாங்கினேன்னு சொல்லுவாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரிங் ரோடு வரும், ஒரு மால் வரும், ஒரு ஏதாவது ஒரு ஏர்போர்ட் வரும், அப்புறம் அதுல வந்து பிரபலம் ஆயிரும். அப்போ வாங்கும்போது டம்மியா இருக்கு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபேமஸ் பிரபலம் ஆயிரும். இவங்க ஃபேமிலியில கண்டிப்பாவே ஃபாரின் தொடர்பு இருக்கும். இவங்களுடைய அப்பா வகையில வந்து பார்த்தீங்கன்னா இருதாரம் மேரேஜ் செஞ்சவங்க இருப்பாங்க. மொத்தத்துல இவங்களுக்கு வந்து எல்லாமே விருத்தி தான், தொட்டது எல்லாமே விருத்தி தான் இவங்களுக்கு. ஓகே, அடுத்த வழியாக ஃபைனலா 12 நாமயோகம் தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ 12வது நாமயோகம் பார்த்தீங்கன்னா துருவம் நாமயோகம். இந்த துருவம் அப்படின்னு பார்க்கும்போதே இது வந்து என்னன்னா ஒரு தனிமையை விரும்பக்கூடியவர்கள். இதுல வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு ஞானம் இருக்கு. இவங்க துருவத்துக்காரங்க வந்து அதாவது இந்த துருவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அதாவது துருவுரன்னு சொல்றோம்ல, துருவி ஒரு கேள்வி கேட்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஜென்ரலா ஒரு இந்த வராகி சொல்றோம் இல்லைங்க, இந்த வராகியுடைய வாகனமே பன்றி. அப்ப பன்றி என்ன பண்ணுன்னா இப்படி துருவிதான் எல்லாமே குளிப்பறிக்கும். அதோடைய தன்னுடைய மூஞ்சியால தான் செய்யும். அப்ப துருவி செய்யறதுனால அதுக்கு அந்த வராய்க்கு நம்ம மூக்கைத்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப இந்த துருவ நட்சத்திரக்காரங்களுக்கும் மூக்கு பெருசா இருக்கு. இவங்க வந்துட்டு பின் வயதில் யோகம் இருக்கு. கண்டிப்பா இவங்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப முன்னேற்றங்கள் கண்டிப்பா இவங்க அடைஞ்சே தீருவாங்க. இவங்களுக்கு வந்து ஞானங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். இவனுடைய லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இவங்களை போட்டு யாராவது பேரண்ட்ஸ் ஏதாவது விரட்டிகிட்டே இருக்கணும்.
ஸ்கூல் படிக்கிற வரையில் ரொம்ப போராட்டமா இருக்கும். அப்புறம் எப்படி மார்க் வாங்கினேன்னு அவருக்கே தெரியாது. ஆனா ஒரு காலகட்டத்துல ஸ்கூல் லைஃப் கிராஸ் பண்ணிட்டு காலேஜ் போனான்னு வச்சுக்கோங்க, அங்க போனோடனே அவன் துருதுருன்னு ஆயிடுவான். அங்க இருக்கிற என்வாயன்மெண்ட் அவனை மாத்தி விட்டு அவன் அதுல வந்து ரொம்ப ரொம்ப சாதனை பண்ணுவான். காலேஜ்ல வந்து ஸ்பீடாவான். பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படா ஸ்கூல்ல ரொம்ப ஜீரோவா இருந்தானே இப்போ காலேஜ்ல ஹீரோ ஆயிட்டேனேங்கிற மாதிரி ரொம்ப மாஸ் ஆயிடுவான். அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் இருக்கு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா துருவத்துல இருக்கிறவங்க டாக்டரா கூட அவருக்கு வாய்ப்புகள் அதிகம். மருத்துவ குணம் உண்டு. இவங்களுக்கு வந்துட்டு இந்த விபூதி மந்திரிச்சு தர்றது, அதாவது திருநூறு மந்திரிச்சு தர்றது, கயிறு மந்திரிச்சு தர்றது, இதெல்லாமே ஒரு மருத்துவ குணம் தான். சிறகடிக்கிறது, எதுவுமே இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி இது ஒரு ஞானம், ஒரு மருத்துவ ஞானம், மருத்துவ குணம் கொண்ட இது செஞ்சாலே இவங்க வாழ்க்கையில வந்து இவங்க பழச்சுக்குவாங்க. இதுல வந்து என்ன ஒரு பெரிய இதுன்னா, இவங்களுக்கு 2 இன்கம் உண்டு. அதாவது 2 ஜாப், 2 தொழில் செய்வாங்க. இது வந்து யாராவது கேக்குறாங்களா, பேசுறாங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா 2 இன்கம் உண்டு. இந்த 2 இன்கம் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா, இவங்க வந்துட்டு குலத்தொழில் செய்யறது ரொம்ப சிறப்பு. இவங்க வந்து என்ன குலமா இருந்தாலுமே குலத்தொழில் வந்து எப்பவுமே ஜென்ரலா குலத்தொழில் கஞ்சி ஊத்துன்னு சொல்லுவாங்க. எந்த தொழில் அமைச்சாலும் நம்மளுடைய குலத்தொழில் நம்மளை வந்து கடைசி வரையில காப்பாத்தும். நம்ம பெரிய பணக்காராக முடியாவிட்டாலும் நம்மளுக்கு கஞ்சி ஊத்தும். அதனால இவர் வந்து கண்டிப்பா இவர் குலத்தொழில் இவர் மறக்க மாட்டாரு. அதுவும் சைடு பிசினஸா பண்ணுவோம். அப்படி சேம் டைம் படிச்ச படிப்புக்கு தகுந்த ஒரு ஜாப் செய்யும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்க. காலையில ஒரு ஆபீஸ் போயிட்டு வருவா. அப்படி ஆபீஸ் முடிஞ்சு வந்தோடனே காட்டுல போய் சேர்ந்து காட்டுல எல்லா வேலையும் செய்வார். அப்ப அது குலத்தொழில் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி 2 தொழில் செய்வா. அப்படி இவங்களுக்கு வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஃபேமிலியில ஏதாவது ஒரு மென்டல் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு குடும்ப மெம்பர்ஸ் யாராவது இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் மன வாழ்க்கையில கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு. இவங்களுக்கு வந்துட்டு மனைவி வகையில கண்டிப்பா சொத்து அமையும். ஏன்னா அதே ஒரு டபுள் இன்கம் தான். ஏன்னா இவருக்கு ஒரு பர்டிகுலரா இவருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்புறம் இவருக்கு வரக்கூடிய மனைவியும் சொத்தோட வருவா. அப்படி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய மனைவியே வரும். அப்படி அதாவது மனைவியால் வருமானம் உண்டு. ஸோ நிறைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரொம்ப ஒர்க்கு காலையில் இருந்துச்சு அடிப்படியாக போயிட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேருமே ஸ்கூல் டீச்சராக இருந்தான்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாமே இதை சேரும். அந்த மாதிரி 2 ஜாப் இருக்கு, 2 வருமானம் இருக்கு. இவங்களுக்கு எல்லாமே 2 மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லலாம். துருதுருன்னு சொல்றோம்ல, ஒரு 2 வாட்டி சொல்றோம் துருதுருன்னு. அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு லைஃப்ல உங்களுக்கு 2 அப்ப பார்க்கும்போது 2 குழந்தைங்க பிறக்கும். நல்ல 2 வீடு கட்டுவாங்க, 2 கார் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே அமையும். ஏன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வந்து போகும். ஆர்த்தோ ப்ராப்ளம் எல்லாம் இவங்களுக்கு இருக்கு. அடுத்தபடியாக பார்க்கும்போது இதுல என்ன ஒரே ஒரு இதுன்னா, இவங்களுக்கு ஆர்டர் வைஸாவே இவங்களுக்கு வந்துட்டு முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆண் குழந்தை மட்டும் முதல் பிறந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அந்த ஊர்ல இவங்க தான் ஃபெமிலியர் ஆவாங்க. அடுத்த 2வது குழந்தை பெண் குழந்தை, அவ்வளவுதான். 2 இவங்களுடைய லைஃப் இவங்க ஒரு பெரிய ஹைலைட்டே ஆறாங்கன்னா, இவங்க வீட்டுல இருந்து துருவ நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் ஆண் குழந்தை, 2வது பெண் குழந்தை பிறந்தாங்கன்னா லைஃப் லாங் வந்து இவங்க அந்த ஊர்ல இவங்க தான் பெரிய புள்ளி, ஃபெமிலியரான இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம், இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் இது எல்லாமே இருக்குதுன்னா இதுக்கு வந்து ஒரு பரிகாரமா பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நவகிரக கோயில்ல புதனுக்கு வந்துட்டு ஒரு பச்சை பயிறு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு, அப்புறம் பச்சை பயிரிலேயே முளைக்கட்டின பச்சை பயிறு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. புதன்கிழமை ஃபேமிலியிலே எல்லாருமே பச்சை பயிறு சாப்பிடுறது நல்லது. முடிஞ்சா கோயில்ல வரவங்களுக்கு அதையே ஒரு பிரசாதமா கொடுக்கலாம். அடுத்தபடியாக திருநங்கைகளுக்கு ஏதாவது முடிஞ்சா ஒரு ட்ரெஸ் வாங்கி தரலாம். திருநங்கைகள் எல்லாம் இவங்க எப்பவுமே அலட்சியப்படுத்தவே கூடாது. இவங்களுக்கு இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் கண்டிப்பா இவங்க ஃபேமிலியில நடக்கும். அதனால ஒரு பெரிய செலவு இருந்துட்டு இருக்கு. 2 வருமானம் வந்தாலும் ஒரு வருமானம் ஆஸ்பத்திரிக்கே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த வருமானத்தை தடுக்கிறதுக்கு இந்த ஆர்த்தோங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். அதனால செவ்வாய்க்கிழமையே முடிஞ்சவரை எப்போ வேணாலும் சரிங்க, ஒரு செவ்வாழை ஒரு சீப்பா வாங்கி கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் இருக்கும் ஏழை நோயாளிகளுக்கு ஒரு சீப்பு செவ்வாப்பழம் வாங்கி கொடுத்துட்டு வர்றது ஆஸ்பத்திரி செலவை குறைக்கும்.
ஓகே மேடம், ஒரு 12 நாம யோகத்தை சொல்லிட்டேன். அடுத்த வாரம் மீதி எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சம் மற்றும் கனகாம்பாள் மேடம்க்கு ரொம்ப நன்றி. இதுவரை நீங்கள் என்னுடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கு, பொறுமையாக கேட்டதுக்கும், மேலும் இதில் பங்கேற்ற அனைத்து குருமார்கள், அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி மேடம். வணக்கம் சார். 27 நாம யோகங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கொடுத்தீங்க. யோகியோட சிறப்புகளை பத்தியும் அவயோகிகளோட பாதிப்புகளையும் அதுக்கு உண்டான பரிகாரங்களையுமே ரொம்ப விரிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்தீங்க. இது வந்து அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு எல்லாருமே இதை பயன்படுத்தி பாருங்க. இந்த தகவல் வந்து ரொம்ப எங்களுக்கு உபயோகமாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த செஷன்ல வந்து மீதி இருக்கக்கூடிய யோகங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் சார். ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.